Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 25 வருஷமாக நான் இங்கே தான் இருந்தேன். இங்கே இருக்கும்போது ஆரோக்கியம் இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு, நல்ல தூக்கம் இருந்துச்சு. இந்த 3 இப்போ நான் டவுனுக்குள்ளேயே இந்த மீடியாக்குள்ளே வந்த முன்னாடி இந்த 3மே இப்போ கிடையாது. இது சிந்தனையே புதுசாக இருக்கே. இது சிந்தனை கிடையாது, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஆனால் அது அவங்களுக்கு இது ஒரு இப்படியும் செய்யலாம், இப்படியும் வழிபடலாம், இப்படியும் மரியாதை செய்யலாம் அப்படின்ற விஷயம் வந்ததில் எனக்கு உள்ளார பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் இது வந்து பிரியா ஒரு அம்மா 3 பெண் குழந்தையாக இருக்குன்னு விட்டுருந்தேன். அது எங்கள் அப்பா அம்மா போட்டால் உள்ளே இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் உள்ளே வரல, எடுத்து போட்டாலும் வெளியே போட்டோ தூக்கி போட்டாங்கன்னு அப்படியே கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனடியாக 4 மாதத்தில் இதை பண்ணணும் அப்படின்ட்டு அதிவேக கொஞ்சம் கோபத்துலேயும் இப்படி செஞ்சிட்டாங்களேன்ற வேகத்திலையும் பண்ண ஒரு கண்டிப்பாக இப்போது அம்மா அப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாசம். மனைவிக்கு பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ இந்த சதுரகிரி மகாலிங்க கோயில் திருவண்ணாமலைக்கு நிகரானது. அந்த மலை பார்த்தீங்கன்னா ஆண்களே ஏறி போக முடியாது. இவ்வளோ நிற மாத கற்பிணியாக 9 மாதமாக இருக்கும்போது எனக்காக வேண்டிட்டு மேலே ஏறணும். இந்த அதெல்லாம் சொல்கிறது இளைஞர்கிட்ட நீங்கள் பெரிய கோயிலாம் கட்ட வேணாம். இல்லை, நான் இது வந்து ரொம்ப அதீதமாக ஆர்வம் எடுத்து பண்ணேன். நீ ஒரு இல்லைன்னா ஃபோட்டோ வச்சுக்க முடியும். அது இருக்காங்களா 3 தடவை சாப்பாடு சாப்பிட்டீங்களா கேளுங்க. இப்போ மனைவிக்கு எதாவது வாங்கி தந்தால் தான் பிடிக்கும். அம்மாவுக்குலாம் என்ன வேணும்னு கேட்டாலே SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். அண்ணா வணக்கம். நான் வீட்டில் நிறைய விஷயம் பேசணும். எங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்க மேலே இருக்கிற மரியாதை ரொம்ப கூடிடுச்சு. நான் இங்கே வந்தேன். எப்படி நான் இந்த நோக்கம் வந்துச்சு உங்களுக்கு? இது நோக்கேண்ணா, எல்லோரும் மாதிரி வாழ்கிறோம், தினம் சாப்பிட்றோம், தூங்குறோம், இல்லாமல் ஏதாவது ஒன்று உருப்படியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்றது எப்போயுமே நான் விரும்புவேன். அடுத்த ஆளுக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்கிறத விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழன்றது. அதில் ரொம்ப நாள் மானசீகமாக ஒரு காதல் இருக்கும்போது ரொம்ப மனசு விட்டு பேச மாட்டோமே அப்பாட்ட, சல்லுன்னு விடுவோமே. அப்புறமேல் இல்லாதப்போ தான் ஒரு ஆளுடைய பெருமை தெரியுது. அப்படியே நினச்சி பார்த்தா நிறையா நினைவுகளை இவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காரு. நான் வீட்டுக்காக இல்லை, இந்த ஊருக்காகவே. முத 6ஆம் நம்பர் கொக்குளம்னு ஒரு பஸ்ஸு, அது அவர் இந்த ஊரில் விஏவாக இருக்கும்போது மாலை போட்டு கூப்பிட்டு வர்றார். முத பஸ்ஸு கொண்டு வர்றது, பக்கத்தூரில் ஒரு கோயில் கட்டுறது, நிறையா தானம் தர்மங்க அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இதெல்லாம் பூரா நான் கட்டினது. அவர் எதுவும் செய்யலை. ஒரு வந்து எதுவும் செய்யலை என்று வருத்தமெல்லாம் கிடையாது. ஆனால் இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கான்றது. இப்படியாப்பட்ட ஆளுகளுக்காக, வீட்டுக்காக, எனக்காக பெரிய சொத்து சேர்த்தான்றக்காக அவர் கோயில் கட்டலை. நிறைய புண்ணியம் செஞ்சான்றக்காக அவருக்கு ஒரு நன்றி செலுத்துறதாக அப்பா அம்மா மனைவி. கண்டிப்பாண்ணா. இப்போது அவங்க நிறைய கோயில் கட்டியிருக்காங்க, நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. பட் ஆனால் நீங்கள் இந்த விஷயம் பண்ணும்போது ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. எப்பயும் உங்கள் அப்பா அவங்க கூட இருக்காங்க. ரொம்ப இந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு வந்து இப்போ தான் தோணுது, பரவாயில்லையே இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்களே, நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கும். எப்படிப்பா திடீர்னு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சிங்க? இல்லை உங்களுக்கு முன்னாடியே மைண்டில் இருந்ததா, இல்லை திடீர்னு தோணுச்சு? இல்லை, எதாச்சும் உள்ளே வரும்போது ஃபோட்டோலாம் பார்த்தேன், ரொம்ப இதாக இருந்துச்சு. இது நான் வந்து இருந்த வீடு கிராமத்தில் 25 வருஷமாக நான் இங்கே தான் இருந்தேன். என்னோடய 25 வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். இந்த போல் உட்கார்றது, அந்த கல்லெல்லாம் அந்த எனக்கு மெத்தை, கட்டில், சோபா, சேர் எல்லாமே அந்த கல் தான் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. அது முன்னாடி பிறந்ததுலேருந்து காலேஜ் வரைக்கும் இன்னும் இப்போ மாதிரி கட்டில் இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதில் தான் பொத்திக்கிறதுக்கு போர்வையில் கிடையாது, அம்மா சேலை தான். ஆமாண்ணே. அப்படின்னும்போது ஒரு பொருளும் பார்க்கும்போது ஒரு நினைவு. அதனால் இங்கே இருக்கும்போது ஆரோக்கியம் இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு, நல்ல தூக்கம் இருந்துச்சு. இந்த 3 இப்போ நான் டவுனுக்குள்ளேயே இந்த மீடியாக்குள்ளே வந்த முன்னாடி இந்த 3மே இப்போ கிடையாது. இப்போ பாருங்கள், நீங்கள் நான் 5 மணிக்கு வந்தேன்,
நீங்கள் 7 மணிக்கு ஃபோன் பண்ணீங்களா 1.5 மணி நேரம் தூக்கம் தான். இப்படி தான். அதான் நீங்கள் ஃபோன் அதனால் இந்த ஊருக்குள்ளே வந்தோடனே நிறையா தோணும். பின்னாடி அந்த கிணத்துலேயே மீன் பிடிக்கிறது, தூண்டி போட்டு பிடிச்சோம்னா 10 நிமிஷத்தில் 100 மீன் பிடிச்சிருவோம். அதுலேயே குளிக்கிறது, நிறைய அழகழகான விஷயம். அதனால் இன்றைக்குள்ள குழந்தைகள் கிடைக்கின்ற ஒரு ஏக்கம். இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப அப்பா உங்களை அவரோட இருந்தது, அம்மாவோட இருந்தது, அவங்க சொன்ன சின்ன குட்டி குட்டி கதைகள். அவர் எனக்கு இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இது திண்ணையாக இருக்கும், இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். நான் அப்படி உட்காந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சவுண்டாக படிப்பேன். துணக்கால் எங்கே வரணும், அது எந்த இடத்துல எப்படி தமிழை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் அப்படின்றலாம் எனக்கு தமிழ் ஆசானா இங்கேருந்து சொல்லிக் கொடுத்து, வாத்தியார் சொல்லிக் கொடுத்தா கூட அப்படி புரியாது. இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு காலேஜ் கிளம்பிட்டு இந்த இடத்துல நின்றுட்டு செருப்பு போட்டுட்டு எனக்கு 20 ரூபா கொடு அப்படின்னு. இல்லை திடீர்னு எவ்வளோ பெரிய கோடிஷன் திடீர்னு கேட்டால் எப்பட்றா அப்படின்ட்டு இப்படி ஓடுவார் துண்டை போட்டு தோல்ல. அந்த டீ கடையில் போய் அப்போ 20 ரூபா தான் கொடுங்கப்பான்னு ஒரு 5 பேர்கிட்ட கேட்டு, ஏன்னா அவசரத்தில் கிடைக்காதுல்ல, அப்படிலாம் வாங்கிட்டு வந்து என்னை பஸ் ஏற்றி அவங்க ரொம்ப கடுமையான கஷ்டப்பட்டு நம்மளை உருவாக்குனாங்களே அப்படின்றதுக்காக. எனக்கு பேர் இந்த ஊரில் நீங்கள் முத்துன்னா நிறைய பேர் தெரியாது, தவம்னா தான் தெரியும். இவங்க 2 பேரும் தவம் இருந்து பெற்றதுனால நம்மளுக்கு தவம். கோயில்களாக போய் எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு வேண்டி அப்படியாப்பட்ட பேர்னால அதுக்கு பேர் தவம். அப்படி தவம்னு கூப்பிட்டு இந்த இடமா சத்தங்கள்லாம் கேட்டு இது ஒரு இந்த இடத்துல உட்காரன்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்துட்டு அப்படி கோயிலை பார்த்துட்டு இப்போ உங்கள்கிட்ட சொன்ன நினைவெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தால் ஒரு மன நிம்மதி, அதுக்காக கட்டினது. கண்டிப்பாக இப்போது நீங்கள் சொன்னீங்க அப்பா இப்போ அப்படிலாம் இருந்தாங்க, நான் அப்படியே 20 ரூபா கொடு அப்படின்னு கேட்டேன். இருந்தாலும் அப்போ புரியலை, இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ நிறைய பார்க்குறோம், நம்ம நிறைய பசங்க அடம் பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்களே பார்ப்பீங்க முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம சின்ன தப்பு பண்ணிவிட்டு அது ரொம்ப பெருசாக நினச்சிட்ருப்போம். இப்போ பெரிய தப்பையே ரொம்ப சின்னதாக பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? முன்னாடி அப்பா நான் புரிஞ்சிக்கல, இப்போ தான் புரியுது, நான் இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் இப்போது யாருக்காவது சொல்லணும்னா யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுங்கள்? அதாவது கூடுதலாக படித்து நம்ம கொஞ்சம் அப்படி கல்வியானோன்னா அவங்கள கேலி கிண்டல் பண்ணுறது. உனக்கெல்லாம் என்ன தெரியும்? அவர் தெரிஞ்சு ஒன்று வேலைக்கு போய் நைட்டும் போல் ஆட்டோ ஓட்டி கொத்தனார் வேலை சித்தாலைக்கு போய் என் மையன் என்னை மாதிரி இருக்கக்கூடாது, பேண்ட் ஷர்ட்டு போடணும், என்னை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எல்லோரும் படிக்கிற பெரிய ஆள் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்லி கடவுள்லாம் வாங்கி ஆடு மாடை விற்று எங்களை மாதிரி ஊரில் பார்த்திங்களா, இது 6 ஏக்கர் விவசாயம், 4 பம்பு செட் இருந்தது. இந்த இடத்த விற்று எம்காம் படிக்க வச்சேன். 6 ஏக்கர் சுற்றி 4 கிணறு, இங்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி கத்தரி மிளகா அப்படி இதெல்லாம் விற்று தான் படிக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் போயிட்டு கல்வி தெரிஞ்சோன்னே அவங்கள நம்ம பேசுகிறது, உனக்கு என்ன தெரியுன்றது. இப்போ இந்த மாதிரி கோயிலெலாம் கட்ட வேணாம். நிறைய பேர் எனக்கு நிறையா சொன்னாங்க. முதல்ல அழுது பேசிட்டேன். எங்கள் அப்பாவை ரொம்ப தூக்கி எறிஞ்சு பேசிடுவேன் சார், இந்த வீடியோ பார்த்ததுனால உங்கள் பார்த்து கோயில் பார்த்ததுனால இப்போ நான் அவரை தேடி போகிறேன், போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிங்களா. இதுதான் இந்த கோயில் கட்டியது நான் ஒரு நோக்கத்தில் கட்டினேன், அது இன்னொரு இரட்டிப்பு வெற்றியை கொடுத்துருக்கு. நிறைய பேர் பெற்றோரை மதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக வந்துச்சு வருங்க, வேறு ஒன்றும் வேணாம், ரொம்ப பெருசெல்லாம் 3 தடவை சாப்பாடில் 2 தடவை போட்ட 3 தடவை போடணும்னு நினைக்கிறது, அனாதை அனுப்பாமல் இல்லை முதியோர் அனுப்பாமல் வச்சுக்கிடுவோம். இப்போ கோயிலெலாம் கட்டி செய்கிறாரு, நம்ம ஒரு சாப்பாடாவது போட்டால் என்ன நினைக்கிறேன் பார்த்தீங்களா. அது மாதிரி எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் இதில் எனக்கு மெசேஞ்சரில் போட எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு நோக்கம், நம்ம நிம்மதிக்காக இந்த இடத்துல உட்காந்து ஒரு 2 நாள் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு, நான் குலசாமி கும்பிடுவேன் ஒன்று தான், மித்த கோயில் நிறைய இன்னும் திருப்பதியெல்லாம் நான் போனதில்லை, பெரிய பெரிய கோயிலான்னு சொல்லாமல் போனதில்லை. வரவே எங்கள் குலசாமி கோயில் இருக்குது, முத்தையான்னு பேர், ஆனால் தான் என் பேர் முத்துன்னு எங்கள் அப்பா வச்சு. நிறையா இந்த ஊரில் பேர் முத்துன்னு தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி போக மாட்டேன். அதுக்கு பின்னாடி முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் தான் எப்பயுமே நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை சுற்றி வர்றவங்க. அதனால் குலசாமி, அதுக்கடுத்து பெற்றோர்கள், மனைவி, இதுதான். கண்டிப்பாக இப்போது அம்மாவும் அப்பாவும் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே நீங்கள் அதை ஆக்கிட்டீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போது எனக்கு தோணுச்சு, 2 நாள் நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன், இந்த ஒரு விஷயத்த பண்ணேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ நான் எதிர்பார்க்காம ஒரு சில விஷயங்கள் நடந்ததுங்க. நீங்கள் இப்போ நம்ம ஒரு நோக்கத்தில் பண்ணோம், ஆனால் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காம சொல்லுவீங்க.
அதான் தினந்தோறும் வர்ற ஃபோன் கால்ஸு, நிறைய ஊடகங்களில் இதை எடுத்து போடுறப்ப, என்ன பெரிய விஷயம் செஞ்சுட்ட, உலகத்திலே ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அம்பானி இருக்கான், பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்கான், அவங்களாம் இப்படி கட்டி நான் பார்த்ததில்ல, இந்த சிந்தனையே புதுசாக இருக்கே அப்படின்னு. இது சிந்தனை கிடையாது, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஆனால் அது அவங்களுக்கு இது ஒரு இப்படியும் செய்யலாம், இப்படியும் வழிபடலாம், இப்படியும் மரியாதை செய்யலாம் அப்படின்ற விஷயம் வந்ததில் எனக்கு உள்ளார பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறையா பேர் அப்போ நம்ம ஒரு இந்த இடத்துல ஒரு ரோல் மாடலாக இருந்துட்டுமே, யங்ஸ்டர் கொஞ்சம் மாறி ஒரு 10 பேராவது மாறி இருந்தாங்களே, ஒரு 20 பேராவது மாறி எங்கேயோ இருந்து ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு, அது வெற்றியாக நினைக்கிறேன். அதனால் இதை நான் அடிக்கடி இதை பற்றி பேசி போடுறது கூட ரீசன் என்னென்னா, பார்க்கவங்களாம் பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கிறட்டும். நான் பெருசான பின்புலத்திலேயோ பெரிய வசதியோ இல்லை, ஏதோ என்னுடைய இதுக்குள்ளே உனக்கு கட்டணம் நினச்சிடல. அப்போ இதை விட பெருசாக இருக்கவங்களாம் யோசிச்சாங்கன்னா ஒன்றும் இல்லை, கோயிலாக கூட விடுங்க, ஒரு மரியாதை செய்வதற்கான ஒரு இடம். நான் இதை ஃப்ரீயாக ஒரு அம்மா 3 பெண் குழந்தையாக இருக்குன்னு விட்டுருந்தேன். அது எங்கள் அப்பா அம்மா போட்டால் உள்ளே இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் உள்ளே வரல, எடுத்து போட்டாலும் வெளியே போட்டேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப விரக்தி ஆகிட்டேன். இந்த வீடு சும்மா தான் இருந்துக்குமான்னு கொடுத்தோம், இறக்கப்பட்டு கொடுத்தோம். மெயினாக அவங்க நினைவு மாதிரி வச்சு பார்த்துட்டு வரோம். ஃபோட்டோ தூக்கி போட்டாங்கன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவரே எனக்கு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நீ மரியாதை கூறான்னு சொன்ன மாதிரியும் என்னை தூண்டின மாதிரி ஆகி உடனடியாக 4 மாதத்தில் இதை பண்ணணும் அப்படின்ட்டு அதிவேக கொஞ்சம் கோபத்துலேயும் இப்படி செஞ்சிட்டாங்களேன்ற வேகத்துலேயும் பண்ணது ஒரு பக்கம். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தாலே எனக்கு அப்படி அரசை வெட்டின்னு போட பார்த்துட்டு உள்ளே வந்தாலே நிறையா நினைவுகள் இதெல்லாம் வரும். ஆனால் நான் மட்டும்தான், நிறையா குழந்தைகள் இருந்தால் கூட நான் மட்டும்தான் அவங்க 2 பேரையும் மாறி மாறி ஆஸ்பத்திரியில் பார்த்து அவருக்கு இந்த இதெல்லாம் நான் பண்ணுற கேளிக்கையெல்லாம் அவருக்கு பிடிக்காது. மேடை ஏறி பேசலாம், அவர் என்னை வாத்தியாரோ ஒரு பேங்க் மேனேஜராக தான் ஆக்கம் நினச்சார். ஆனால் இதெல்லாம் எல்லோரும் பையன் நல்லா நிறைய பேரை சந்தோஷப்படுத்துகிறாங்க, அப்புறம் சந்தோஷப்பட்டார். அதனால் அப்புறமேல கொஞ்சம் மரியாதை, ஏன்னா என்னையுமே கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ ஒன்று செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினச்சார். அம்மாவை அப்படித்தான், இந்த குக்கிராமத்துலேருந்து சின்ன காட்டு வழியெல்லாம் பார்த்து கடுமையாக வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு 4 பேருக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கோம்ன்றது இன்னும் கொடுக்குது. இப்படி இப்போ நாட்டாமன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நிறைய நல்லது பண்ணிருக்காங்கன்னு சொன்னோடனே எங்களுக்கு தோணுச்சு பார்த்தோன்னே. அப்படி இப்போ அப்பா இல்லை இருந்தாலும் இது அப்பா பண்ணதுலேயே பயங்கரமான ஒரு விஷயம், அதெல்லாம் யாராலும் இப்போ பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் பெருமைப்படுற விஷயம், நிறைய பேர் சொல்கிற விஷயம். அதான் அப்போ அந்த டயத்தில் 90க்கு மேலே அந்த டயத்துலலாம் ஒரு 2 பஸ்ஸு 1 பஸ்ஸு வர்றதே பெரிய விஷயம். பஸ்ஸு அவ்வளோ பஸ்ஸில் போயிட்டு வந்தாலும் பெருமையாக பேசுவாங்க. அப்படி டயத்தில் ஊருக்குள்ளே பஸ்ஸு கொண்டு வந்தது, கோயில் கட்டினது, 2 கோயிலை எடுத்து அவங்களே அந்த பிள்ளையார் கோயிலாக இருக்குது அரச மரத்தில், அதை வருஷம் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொண்டாடுறது, அனுமன் ஜெயந்தி, இப்படிலாம் அந்த அபூர்வ நாட்கள் எடுத்து செய்கிறது. பஞ்சாங்கம் படித்து ஊர் மக்களுக்கு ஒரு திண்ணையில் உட்காந்து பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பஞ்சாங்கம் படித்து சொல்கிறது. கூட்டெழுத்து முறைலாம் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு படிக்க தெரியாது, இந்த எழுத்துக்கள்லாம் அதுக்கப்புறம் அவர் சரளமாக படிப்பேன். அதில் மனைவியும் அப்படி தான், அவங்க நிறைய கோயிலுக்கு ஒரு கோயில் போகிறான்னு, அம்மா அது வரமா பேர்ந்து கிடக்குமா பள்ளமா அப்படியா, அங்கே ஒரு கல் சிமிட்டு வெளியே வர்றது. அவங்களும் நிறைய ஆன்மீக இதில் கோயிலுக்குள்ளாக போகிறப்ப நிறையா விஷயம் பண்ணுது. இதெல்லாம் சேர்த்து தான் அவங்களே உருவாக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு என் மூலம். கண்டிப்பாக இப்போது அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுவாங்க, அது ஒரு மிகப்பெரிய பாசம். மனைவிக்கு பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த நோக்கம் எப்படி வந்தது, இது எப்படி மற்றவங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொன்னாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மனைவி இப்படி செய்கிறா சார், சுகர் பேஷண்ட்டு, நீ தள்ளி விட்டா இதாகிடுவ அப்படின்னு என்னை திட்டுறாமாப்பில், நீ என்னை ரொம்ப உதாசீனப்படுத்துவாப்பில் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்படி மரியாதை கொடுக்குறப்ப ரொம்ப மரியாதை, நம்ம ஒரு இதாக இருக்கணும், நம்ம ஆள் அப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கணும். நம்ம வளர்ச்சிக்காகவே இந்த கோயில்கள்லாம் பிள்ளையார் வெட்டி போகிறப்ப ஒரு விஷயம் நான் பொதுப்படியாக அந்த இதில் கேட்டது, சோசியத்தில் கேட்டது, அது உங்களுக்கு வந்த விபத்து சார், அது அவங்க வாங்கிட்டு போனாங்க, ஏன்னா இவர் இருந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்ன்றாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப நம்ம புகழும் அடையணும், பெருசாக சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் பூஜைகள் இது பண்ணி அவங்களோட வேண்டுதல். அது கூட நான் இன்றைக்கி ஓரளவு அவங்க முன்னுக்க ஒரு பேட்டி கொடுக்குற அளவுக்கு அது இருக்கேன் அப்படின்றதும் கூட அது அவங்க தான் காரணம்.
கண்டிப்பாக இப்போது உங்களுக்காக மெனக்கட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்காக 20 கிலோமீட்டர் வந்து டெய்லியும் அவங்கள பார்த்துட்டு எனக்கு மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க இருக்கும்போது எனக்கு இவ்வளோ தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து இன்னும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த முதல்ல சொல்கிற விஷயம்னா என்ன? தினந்தோறும் நடக்கும். இப்போ இந்த சதுரகிரி மகாலிங்கம் கோயில் வந்து திருவண்ணாமலைக்கு நிகரானது. அது ஆமாம். இங்கே வத்திராப்பு கிட்ட இருக்குது. இந்த நல்லதங்கால் இதான் நடக்கும். அந்த மலை பார்த்தீங்கன்னா ஆண்களே ஏறி போக முடியாது. இப்படி நிற மாத கர்ப்பிணியாக 9 மாதமாக இருக்கும்போது எனக்காக வேண்டிட்டு மேலே ஏறுறது. ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் மேலே இருப்பாங்க. மனைவி சொல்கிறேன், குழந்தை பிறந்து கை குழந்தையாந்து இருப்போம். அமாவாசை பௌர்ணமி, அம்மா மழையை இன்றைக்கி மழை வருதுமா, பெரிய அங்கே ஃபயர் ஆகிடுச்சு மேலே, ஃபாரஸ்ட்டில் ஃபயர் ஆகிடுச்சுமானாலும் பரவாயில்லன்னா அவங்களே ஒரு ஸ்கார்பியோ காரை ஓட்டிகிட்டு போகக்கூடிய தைரியசாலி. நான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் எனக்கு 2011 அங்கே 12 தையல் போடுற மாதிரி இங்கே இருந்துக்கு வரைக்கும் ரோட்டில் வந்து பெரிய ஆக்சிடெண்ட். அப்போ டாக்டரே அப்படி பார்க்குறாரு. வெளியேருந்து பார்க்குறவன் வந்து ரோடு இங்கே இருக்கும், 30 அடி பள்ளத்தில் கார் கிடக்கு. அப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப யாரும் பிழைக்க வாய்ப்பு இல்லை. எங்கே போய்யா கிடக்கு அப்படின்ட்டு தான் போனாங்க. அதுக்குள்ளே நான் வர்ற காரணம், பழனி கோயிலில் போய் உடனே மொட்டை அடிச்சுட்டு, வயசு என்ன 28 வயசு இருக்கும் மனைவியா? ஆமாம், 27 வயசில் உடனே மொட்டை அடிச்சு பழனி கோயிலில், ஏன்னா அவங்கள விராலிமை முருகன்றனால முருகனே காப்பாற்றினாராக அவர் நினச்சிட்டு, இப்படி அதிக ஒரு தீவிர பற்று உள்ளவங்க. அதனால தான் நான் அதெல்லாம் சொல்கிறது இளைஞர்கிட்ட, நீங்கள் பெரிய கோயிலெலாம் கட்ட வேணாம். ஏன்னா நான் இது வந்து ரொம்ப அதீதமாக ஆர்வம் எடுத்து பண்ணி, நீங்கள் ஒரு இல்லைன்னா ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க. அது இருக்காங்களா 3 தடவை சாப்பாடு போடும், சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இப்போ மனைவிக்கு எதாவது வாங்கி தந்தால் தான் பிடிக்கும். அம்மாவுக்குலாம் என்ன வேணும்னு கேட்டாலே பிடிக்கும். நம்ம இது வாங்கிட்டு வராமான்றாலே போதும், ஐயோ மகன் கேட்டேன்னு 4 வீட்டில் சொல்லிட்டு, மகனுக்கு போனேன் வேணுமான்னு கேட்டேன். அது மாதிரி குட்டி குட்டி சந்தோஷத்தை கொடுங்க, அது போதும். அவங்க நிறைவு காலத்தில் என் மகன் மகன் என் பேரன் பேத்தி நல்லா இருக்குன்னு வாழ்த்துற ஒரு வாழ்த்து நீங்கள் எந்த கோயிலுக்குமே போகுது. அதாவது கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு வந்ததுக்கே இவ்வளோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் அப்பா இதை பண்ணி நானே பயங்கரமாக சிரிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது பொதுநலமாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. எல்லார் வீட்லேயும் நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருப்பாங்க, அப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போது இதெல்லாம் ஏன் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நினச்ச விஷயம், அதுக்கப்புறம் இப்போ நினச்சி அதை பெருமையாக படுற ஒரு விஷயம். அப்போ எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். போய் அங்கே போய் அவ்வளோ ஒரு கோயில் கட்டுறாரு, 250 ரூபா சம்பளம் அன்றைக்கெலாம் விஓவுக்கு. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 75 80 அந்த பீரியடில். அதில் போய் கோயில் கட்டி இப்படி பண்ணுறாரு, வீட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறேன்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் அப்புறமேலும் தெரியுது, இன்றைக்கி மதுரமுத்தாகி ஒரு 106 நாடுகள் போய் 6500 மேடைகள் வரைக்கும் போகிறோம்னா அது பூரா நம்ம கிடையாது, அவர் இந்த மாதிரி செஞ்சதுனால அந்த புண்ணியங்கள். அதான் அதிகபட்சமாக நான் சொல்கிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சம்பாதிச்சு வைங்க, நல்ல எண்ணங்களை கொடுத்துட்டு போங்க. அது மாதிரி எனக்கு அது கொடுத்துட்டு போனதுனால இன்றைக்கி உங்கள்கிட்ட உட்காந்துருக்கேன். அதாவது நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட ரசித்து சிரித்த ஒரு விஷயம்னா இதை மறக்கவே முடியாது. நான் அப்படியே வரப்பா நின்றுட்டு என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணுறதை பார்த்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். அப்படி உங்கள் அப்பா கிட்ட பார்த்த விஷயம் அது மகிழ்ச்சியான்றத விட, மது சாப்பிட்டால்கிட்ட எங்கள் அப்பா பேச மாட்டார். இந்த ஊருக்குள்ளேயே ஒரு 2-3 பேர் தான் அந்த ஊருக்குள்ளேயே சாப்பிடாதவங்க, அதில் வேற முன்னோடி. மது சாப்பிட்டு வந்துட்டு பேசவே மாட்டார். இப்படி குறுக்க வரேன்னா அப்படி விலகி போவார், நீ என் கூட பேசவே சாட்டான்வார். என்னமோ மது மாதிரி அவருக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு, ஒரு வெறுப்பு இருக்கும். அப்படியெல்லாம் சில விஷயங்களில் நல்லது சொல்லிட்டு போயிருக்காரு, அது ஒன்று. இதனால் அதுக்கு அவர் நகைச்சுவை நிறையா ரசிப்பேன். பேசுவது பேத்தி வேணா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, அதுக்கு மேலே ஆமாம் அந்த கருவேப்பிலை கல்யாணம் பண்ணி அப்படின்ட்டு போங்க. இதெல்லாம் வந்து நான் ரெகுலராக பார்க்குறது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சி. அதாவது இப்போ மதுவை பற்றி சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்னதான் காமெடி பண்ணாலும் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அதை வந்து அப்படியே ரசிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுவீங்க. இப்போது மதுவை பற்றி சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போது அப்பா கிட்ட இருந்தே நான் பார்த்தேன், அதான் சொல்லிட்டேன். அது மது பற்றி அது என்ன சொல்லப்பா, அது ஒரு போதை தரக்கூடியது. அதனால் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் இன்றைக்கி எக்குத்தப்பா வட இந்தியாவில் வந்து நிறையா பசங்க இன்றைக்கி வந்து இங்கே வந்து லட்சக்கணக்கில் எல்லா வேலையிலையும்
இப்போ எங்கள் பைபாஸ் ரோட்லேயே ஒரு 5 கடை இருக்குது. 5 கடையிலையும் 5 பேர் 25 பேர் இருக்காங்க. எல்லாம் அவங்களுடைய ஆதிக்கமாகிடுச்சு. இளைஞர்கள் நம்மளால் என்ன செய்கிறான், டெய்லி சாப்பிட்றது. இப்போ இன்னும் நவீனம்லாம் வந்துருச்சு. போதை வஸ்துக்கள் ஏதோ எடுத்து வைக்கிறதான் கேட்குறோம். அதிகபட்சமாக நல்லா உழைக்கிறாங்க, 18 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, எல்லா வேலையும் அவங்ககிட்டே கொடுக்குறாங்க. நம்ம ஆள் பின்தங்கி போய்கிட்டு இருக்கா. இன்னொரு 15 வருஷம் கழித்து வேலை வாய்ப்பே இல்லாமல் முழுக்க இதில் மூழ்க போகிறான்றது. அந்த மாதிரி நேரத்தில் ஓஹோ வேறன்ஸு இப்போ நம்ம வீடியோ பார்த்து மதுரமுத்து வீடியோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறவன் இது திடீர்னு இந்த கோயில் வருது பார்த்துட்டு, ஓ இதை செஞ்சுருக்காளா ஆமாம் அப்படின்னும்போது பேரண்ட்ஸ் மேலே உள்ள ஒரு மரியாதை சின்னதை உயர்த்திடான். பார்த்தீங்களா, சே நம்மால் இதெல்லாம் செஞ்சுருக்காரு, நம்ம மரியாதைமா சுமார் அவங்க பதிலுக்கு பார்த்தியாடா அவெல்லாம் பாரு அப்பா அம்மா கோயில் கட்டி நீங்களாம் என்ன அப்படின்போது அந்த இடத்துல கொஞ்சம் சிந்திக்க வைக்கல இளைஞர்கள். அது ஒரு சின்ன சந்தோஷம். இன்றைக்கி கண்ணாப்புனான்னு ஆகிட்டாங்க சார். நினச்சா ரொம்ப பயம். நம்ம கூட ஏதோ ஒன்று பிடிச்சி தொத்தி வந்துட்டோம், இனிமேல் என்ன செய்ய போகிறான்னு தெரில. திருப்பூர்லாம் போனால் 60% அவங்க தான் இருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட அட்ரஸ் கூட கேட்க முடியல. அப்படி ஆன பின்னாடி எப்படி உன்னோட வேலை வாய்ப்பை விட்டு கொடுத்த? இதெல்லாம் இவருக்கு பிடிக்காது, இந்த மது சாப்பிட்றது. அதனால் சொல்கிறேன். அதனால் அதுவும் இந்த இடத்துல பேசணும்னு தோணுச்சு. நம்மளால் ஒரு 10 வருஷம் கழிச்சு ரொம்ப பரிதாபம் இருக்க போகிறான்றது எனக்கு இப்போவே தெரியுது. ஒரு சங்கடமாக இருக்குது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்